ரீசெண்டாக இந்த குட் பேட் அக்லி படத்தோட அந்த ஒரு ஹைப் ட்ரெயினில் வந்துட்டு எல்லாருமே வீரதீரஸ்வரன் படத்தை டோட்டலாக மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஒய் பிகாஸ் லைக் அந்த படம் வந்து ஒரு ஒன் வீக் கேப்லேயே குட் பேட் அக்லி வந்துடுச்சு. ஸோ சேட்லி அந்த படத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் லைஃப்ன்றது ரொம்ப கட் ஷார்ட்டாக இருந்தது. எனக்கு என்னென்னா லைக் இந்த படத்தை வந்துட்டு கண்டிப்பாக ஆடியன்ஸை நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆக்சுவலி இந்த படத்தை பற்றி நான் ஒரு வீடியோ போகிறதா இருந்தது, பட் ஐ கான்ட் ஐடியேட் மை ஒப்பீனியன் டு அ வீடியோ அட் தட் டைம். மை மைண்ட் வாஸ் நாட் இன் த ரைட் பிளேஸ். அதில் நல்லதை பண்ண முடியல. பட் ஆஸ் அன் ஆடியன்ஸாக இந்த மாதிரி நல்ல படங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி நல்ல படங்கள் நமக்கு கிடைக்கும். அப்புறம் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் கம்ப்ளைனிங் அண்ட் சேயிங் மலையாளம் சினிமா இஸ் டூயிங் பெட்டர். பிகாஸ் வென் வி டூ குட் ஃபிலிம்ஸ் வி ஹாவ் டு சப்போர்ட் இட், ஆர்எல்ஸ் அது வந்து ரொம்ப கஷ்டம். லைக் ஏன்னா நான் ஆஸ் அ பர்சனாக போன வருஷம் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன் வென் ஐ மிஸ்ட் மெய்யழகன் இன் தியேட்டர்ஸ் பிகாஸ் இட் வாஸ் ஸோ ஃப்ரீக்கிங் குட். லைக் நான் ஓடிடியில் அந்த படத்தை பார்த்ததே ஒரு மாதிரி பாவம் மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ ப்ளீஸ் நல்ல சினிமாவை நம்ம ஆடியன்ஸை சப்போர்ட் பண்ணணும். இது ஒரு கைண்ட் ஆஃப் ரெக்வஸ்ட் ஃப்ரம் மை சைட். ஒய் பிகாஸ் சியான் சாருக்கோ இல்லை சூர்யா சாருக்கோ கண்டினியூஸாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல படங்கள் தராத ஒரு ஃபேஸில் வந்துட்டு எல்லாருமே என்ன சொல்கிறோம், அவங்களுடைய டவுன்ஃபாலுக்கு காரணம் நல்ல கமர்ஷியல் படங்கள் தரல. பிகாஸ் அவங்களோட பெஸ்ட்டு ஃபேஸில் அவங்க பண்ணது நல்ல கமர்ஷியல் படங்கள் கொடுத்தது தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தூளோ இல்லைனா அயனோ அந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம சொல்கிறோம், ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அவங்க திருப்பி அந்த ஃபேஸுக்கு போகணும், அந்த மாதிரி நல்ல படம் தரணும்னா அவங்க நல்ல படம் தரும்போது நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ உங்கள் ஊரில் ஓடிட்டுருக்கு, எங்கள் ஊரில் ஓடல வீரதீரஸ்வரன், உங்கள் ஊரில் ஓடிட்டுருக்குன்னா தயவு செஞ்சு படத்தை போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.